சில விஷயம் நமக்கு புரியுதோ புரியலையோ, கர்த்தர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட இருதயத்தில் ஸ்டோர் பண்ணிக்கணும். நான் இதை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை தான் நான் ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது நடக்கலை அப்படின்னா மற்ற எல்லா விஷயத்தையும் அற்பமாக எண்ணிடக்கூடாது. சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும், சின்ன சின்ன விஷயங்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை நம்மளுடைய இருதயம் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சில நேரம் சில மனிதர்கள் சில நேரம் தனித்து விட்டுட்டு போவாங்க. எதுக்கோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க மேலே வெறுப்பை வைக்கிறத விட, ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லித்தாரார், இந்த இடத்துல கர்த்தர் என்னை இப்படி நடத்தினாரே, அதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டாலே போதும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களை பின்னாட்கள் நம்ம வரும்போது, இதற்காக தான் அவர்கள் தனித்து விட்டார்கள் என்பதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஸோ அப்போ நீ செஞ்ச தீமையை நான் யோசிக்கிறத விட கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார் அப்படிங்கிற நன்மையை யோசிக்கிறார் பாருங்க யோசேப்பு. அந்த காரியம்தான் தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவேளை அது 10 வருஷமா இருக்கலாம், 12 வருஷமா இருக்கலாம், வருடங்கள் காலங்கள் ஜாஸ்தியாக போயிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்.